எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டு என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து ஞானங்களை கொண்டும் நற்குணங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானம், ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கு. நம்முடைய மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகிறது என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். நம்முடைய மனம் என்பது எண்ணங்கள் தான். மனதை ஆளுமை செய்வது என்பது எண்ணங்களை ஆளுமை செய்வது மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை டீல் பண்ணா போதும். எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை எண்ணங்கள்ல. இப்போ நம்ம அக்குபஞ்சர் படிக்கிறோம். எல்லாமே பஞ்சபூத சக்திகள் தான். 5 பஞ்சபூத சக்திகள் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சபூத சக்தியும் ஒவ்வொரு சக்திக்கு சப்போர்ட் பண்ணுது. உற்பத்தி சுற்று, கட்டுப்பாட்டு சுற்று இந்த மாதிரி தான். அப்போ சக்தி உடல்ல பஞ்சபூத சக்திகள் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் பருவுடல்ல வருதுன்னு நம்ம படிக்கிறோம். அதே தான் மனசை பொறுத்த வரைக்கும் தாட்ஸ் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நல்ல தாட்டும் இன்னொரு நல்ல தாட்டுக்கு பின்புலமா பக்கபலமா இருக்குது. ஒவ்வொரு கெட்ட தாட்டும் இன்னொரு கெட்ட தாட்டுக்கு பின்புலமா பக்கபலமா இருக்குது. என்ன கெட்ட தாட்ஸ் அதிகமா இருக்குது, நல்ல தாட்ஸ் கம்மியா இருக்குது. நன்மைகளின் பெருக்கம் குறைவாகவும் தீமைகளின் பெருக்கம் அதிகமாகவும் இருக்கிறது. ஸோ இந்த தாட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம நிலை பெற்றால் மட்டும்தான் மனதை ஆளுமை செய்வதில் நாம் வெற்றி காண முடியும். கெட்டது நல்லது அப்படிங்கிறது எப்படி நாம பிரிக்கிறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம சுகவீனத்துக்கு காரணமா இருக்கோ எல்லாமே கெட்டது தான். எதெல்லாம் நம்முடைய சுகமான வாழ்க்கைக்கு இறை பொருத்தத்துக்கு உறுதுணையா இருக்கோ அது நல்லது. அவ்வளவு நல்ல விஷயங்கள், நல்ல தாட்ஸ், நல்ல பதிவுகளின் விளைவாக வெளிப்படுகிறது. கெட்ட தாட்ஸ், கெட்ட பதிவுகளின் விளைவாக வெளிப்படுகிறது. வீணான பதிவுகளின் விளைவாக வெளிப்படுகிறது.
இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ரொம்ப ஆழமா நீங்க பார்த்தீங்கன்னா, அத திட்டமிட்டு செய்றாங்களா? இயல்பா நடக்குதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் வீணான, கெட்ட பதிவுகளை உட்புகுத்தக்கூடிய ஒரு செயல் தொடர்ச்சியாக, சர்வ பலத்தோடு, சகல விதங்களிலும் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் யூ ஆர் கெட்டிங் இன்புட்ஸ். அந்த இன்புட்ஸ் எல்லாம் உண்மையா, பொய்யான்னு கூட தெரியாது. ஆனா, உங்களுக்கு மனிதர்களுக்கு அந்த இன்புட்ஸ் மேல ஒரு பசியை, ஒரு வேட்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் எங்க அபார்ட்மெண்ட்ல கவனிப்பேன். வருவாங்க. கார் பார்க்கிங் பண்ணிட்டு வருவாங்க. லிஃப்ட்ல அந்த நிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் டூ 1 மினிட் இருக்கும். எல்லாருமே ஃபோன் எடுத்து வச்சுக்குருவாங்க. லிஃப்ட்ல ஒரு 1வது மாடியிலேருந்து 10வது மாடி, 10வது மாடியிலேருந்து கீழ அதுக்குள்ள ஒரு ஃபோனு. அது அவங்கள அறியாமலே செய்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்த உடனே பாக்கெட்ல, பேக்ல கை போய் ஃபோன் எடுத்துருது. காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன் கையில வருது. இங்க போனா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த பக்கம் போனா ஒருத்தர் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நியூஸ் பேப்பர்ல 1000 விஷயங்கள் இருக்குது. எங்க பார்த்தாலும் இன்புட்ஸ், இன்புட்ஸ், இன்புட்ஸ். இதத்தான் வந்து இறைவழியில என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டம். கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்புட்ஸ் தான். அப்போ இந்த கூட்டத்தோட தான் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. இன்புட்ஸ நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா, அந்த இன்புட்ஸ் நம்ம மேல எந்த இம்பாக்டும் பண்ணாத அளவுக்கு நம்மள பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். நம்முடைய கோட்டைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஃபார்ம் 3 படிக்கும்போது என்னைக்குமே நம்ம சொல்லியிருப்போம். நமக்குள்ள ஒரு தாட் வருதுன்னா, அது நம்மளோடது கிடையாது. தாட் வருது அவ்வளோதான். அந்த தாட்டுக்கு நாம ரெஸ்பாண்ட் குடுத்துட்டோம். அந்த தாட்ட செயலா மாத்திட்டோம்னா தான் தப்பு. ஒரு தாட் வருது. இது ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த தாட் இப்ப எனக்குள்ள வந்திருக்கு. இப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த தாட்ட நீங்க வந்து பலப்படுத்தலன்னு அர்த்தம். அது செயலா மாறாது. அதுக்கு வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. தட் இஸ் அத உணர்ந்துட்டீங்க. இது வந்து ஒரு கெட்ட தாட்டு. இது தேவையில்லாத விஷயம் இது. இதுக்கு நான் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது என்ன தெரியுமா? ஐயோ! இவ்வளோ கேவலமான தாட் எனக்குள்ள வந்துருச்சு. ஐயோ! இறைவன் என்ன தண்டிச்சுருவானோ! இப்படி இருக்கேன்னு. இதுதான் இந்த புலம்புறது தான் ரெஸ்பான்ஸ். ஐடென்டிஃபை பண்றது இருக்குல்ல. இது ரெஸ்பான்ஸ் கிடையாது. இது ஒரு கெட்ட தாட். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். அப்படின்னு சொன்னாலே அது பலம் இழந்து போயிரும். அதனால தாட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் நம்ம இருக்கிறோம். தாட்ஸ மேனேஜ் பண்ணி நம்ம பழகிட்டாலே, மனதை ஆளுமை செய்தல் என்பது நம்முடைய வசமாகிவிடும். அப்போ தாட்ஸ் மேனேஜ்மென்ட்ல நாம எடுத்து வைக்கக்கூடிய படிகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, தாட்ஸ் தான் நம்ம எடுத்து வைக்கிற படியவே தீர்மானிக்குது. அந்த தாட்ஸையே ஆளுமை செய்யக்கூடிய படிகளை எடுத்து வைக்கக்கூடிய தன்மை என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும். அங்க தான் விபாசனாவுடைய நுட்பங்கள் வருகிறது. இறை ஞானங்கள். மனதை ஆளுமை செய்வதற்கான இறை ஞானங்கள். விபாசனா வந்து ஒரு ஞான மார்க்கம். இப்ப என்னால எனக்கு எதுவுமே தெரியாது இறைவனே! நீயே எனக்கு வழி நடத்து அப்டின்னாலும் இறைவன் இதத்தான் குடுப்பான். இது வந்து விபாசனான்ற லேபிள்ல உங்களுக்கு தெரியாது. பட் இயல்பாவே நீங்க உங்க எண்ணங்கள மேனேஜ் பண்ணக்கூடிய தன்மையில இருப்பீங்க. இது ஒரு தியரியா படிக்கும்போது அது கன்டென்ட் ஒண்ணு தான். எல்லா ஞானங்களும் ஒண்ணு தான். ஸோ அந்த அடிப்படையில தாட்ஸ் மேனேஜ்மென்ட்ல டாப் 3 அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்னன்னா, பதிவுகளில் கட்டுப்பாடு. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு அக்குபஞ்சர் படிக்கிறோம். இயற்கை வாழ்வியல் பற்றி புரிதல் இருக்குது. இயல்பாவே நம்ம சில உணவுகள சாப்பிட மாட்டோம்ல. இப்ப நம்ம எல்லாருக்கும் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ் எல்லாம் பெருசா சாப்பிடுறதில்ல. ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறது. இந்த மாரி இதெல்லாம் வேண்டாங்க எனக்கு அது மேல ஒரு கிரேவிங்கும் இருக்கிறதில்ல. அத நம்ம குடுத்தா கூட வேணான்னு நம்ம சொல்லிர்றது. ஐயோ! நம்ம சாப்பிடாம இப்படி இருக்குமே! இப்படி ஆயிருச்சே! அப்படின்னு புலம்பிட்டு இல்ல. அது வேண்டாம் எனக்கு அவ்வளோதான். அந்த மாரி தான் சில இன்புட்ஸ் மேலேயும் நமக்கு ஒரு கிரேவிங் வராது. அத போய் பார்க்கணும்னு நமக்கு தோணாது. ஒரு நியூஸ் பேப்பரா பார்க்கணும்னு தோணாது. ஒரு ஒரு ஃபோன்ல ஒரு விஷயம் ஹாட் ஸ்பாட்டா போயிட்டுருக்கு. அதுவும் நமக்கு தோணாது. ஸோ விடுபட்டுரும். இதுதான். ஸோ ஒரு உணவ எப்படி நம்ம தவிர்த்துட்டோமோ, இன்புட்ஸையும் தவிர்த்துரும். இதுதான் நம்பர் 1. அப்போ இன்புட்ஸ் மேல ஒரு கட்டுப்பாடு. 2வது நம்ம மனசுக்குள்ள போன இன்புட்ஸ் இருக்குல்ல, கெட்ட இன்புட்ஸ் இன்னொரு கெட்டத பலப்படுத்தும்னு சொன்னோமா இல்லையா? அது வந்து உள்ள பலமடைந்து கொண்டிருக்கும்போது, அந்த பலமடைதலுடைய பெருக்கத்த வந்து தடுத்து நிறுத்தும். அதுக்கு தான் ஃபார்ம் 3 நோ ரெஸ்பான்ஸ் மோட். சில நேரங்கள்ல நம்ம மனசுல ரொம்ப கேவலமான தாட்ஸ் வரும். சொந்தக்காரங்கள பார்த்தோனே பொறாம வரும். இங்க பார்த்தோனே ஒரு பெருமை வந்துரும். இந்த பக்கம் ஒருக்கா பயப்படுவோம். அப்போ, ஐயோ! இத்தன நாள் மெடிடேஷன் பண்ணிட்டோமே! பொறாம வந்துருச்சே!
பயம் வந்துருச்சு, கவலைப்படுறோமே, புலம்புறோமே, இப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிறக்கூடாது. ஓகே. இது கெட்ட பதிவுகளுடைய வெளிப்பாடு தான். அப்படியே வெளிய வருது. இதுக்கு நம்ம புலம்பக்கூடாது. ஓகே. இது இன்னும் மனசுல இருக்குது. ரைட். ஓகே. இதுக்கு நம்ம புலம்ப வேண்டாம். இத விட்டுட்டோம்னா அதுவே போயிரும் அவ்வளோதான். நீங்க புலம்பிட்டீங்கன்னா, அது பலம் பெற்று மீண்டும் அடுத்த ரவுண்ட் வரும். அடுத்த ரவுண்ட் வரும்போது அத விட முடியாது அப்படியெல்லாம். கண்டிப்பா நீங்க பொறாமப்பட்டுருவீங்க. இப்ப வரும்போது அப்ப ஃபார்ம் 3 யோட டெக்னிக் இது என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஒரு எண்ணத்துக்கு நாம ரெஸ்பாண்ட் பண்ணா, அந்த எண்ணம் பலமடையும். ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, அது பலகீனப்பட்டு போகுன்ற நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா தாட் வருது இல்லையா? அத நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே உள்ள போனது தான் தாட்டா வரும். தாட்டா வெளிய வரும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, அது அடுத்து பலம் மிகுந்த தாட்டா ரைஸ் ஆவாது. இது 2வது நம்ம புரிஞ்சுக்கணும். தாட் மேனேஜ்மென்ட்ல. 3வது என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. நல்ல இன்புட்ஸ். வாண்டடா போய் நல்ல இன்புட்ஸ நாம போட்டுக்கணும். நல்ல விஷயங்கள் உள்ள வர, 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 வர கெட்ட விஷயங்களுடைய எழுச்சி நல்லபடியா நடக்கும். கெட்ட விஷயங்கள் எழுந்தால் தான் அது பலகீனமாகும். உள்ளேயே இருந்தா அப்புறமா வரும். அப்ப நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது, இப்ப நம்ம பேசுறது. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? ஒரு ஒரு சொற்பொழிவு கேட்கிறது, ஒரு நல்ல ஒரு புத்தகத்த படிக்கிறது, நம்மள மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன். இறைவழியில் அடிப்படையிலான ஒரு ஊக்கத்தை நமக்கு அளிக்கக்கூடிய நல்ல பதிவுகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம போட, 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 போட புரிஞ்சுக்கணும். அதையுமே நம்ம எப்படி பண்ணணும்னா, மனம் 2 என்ன பண்ணும்னா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்லும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம கேட்கிறோமா, அந்த விஷயத்த அப்படியே நிப்பாட்டிறணும். நிப்பாட்டிட்டு, அது சார்ந்த சிந்தனைகளுக்குள்ள போயிரணும். ஓ! இந்த விஷயம் என்ன சொல்லுது? நம்ம இத எப்படி எடுத்துக்கணும்? மத்தவங்கலாம் அத எப்படி இப்படி போயிரணும். நெறைய கன்டென்ட்ட உள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா, அதோட வீரியம் நீர்த்து போய்விடும். மனம் 2 இப்படிதான் பண்ணும். இப்ப இந்த புக் ஃபேர்ல புக் வாங்குற மாரி தான். நெறைய புக்க வாங்கிட்டு வந்துருவோம். எதையுமே படிக்க மாட்டோம். ஒரு புக் வாங்கணும். அந்த ஒரு புக்க டீட்டெயிலா படிக்கணும். அந்த ஆத்தர விட டீப் நாலேட்ஜ் அந்த புக் சார்ந்து நமக்கு வரணும். அந்த அளவுக்கு படிக்கணும். இதுதான். அப்போ நல்ல பதிவுகள சிந்தனை அடிப்படையில உள்ள போட்டு, அத நம்முடைய டெவலப்மென்ட்க்கு பயன்படுத்திக்கிறது. ஸோ இதுதான் தாட் மேனேஜ்மென்ட்ல இருக்கக்கூடிய விபாசனா மெடிடேஷன்ல இருக்கக்கூடிய டாப் 3 டெக்னிக்ஸ். இத மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னாலே, தாட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது அப்படி இந்த இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஈஸியா அத பண்ணிடுவாருன்றதுக்காக ஒரு உவமையா சொல்லுவாங்க. அந்த மாரியான ஒரு விஷயமா மாறிடும் தாட்ஸ் மேனேஜ்மென்ட். தாட் மேனேஜ்மென்ட் நீங்க பண்ணிட்டீங்கனாலே, யூ வில் பி ஃப்ரீ. நீங்க விடுதலை பெற்று விட்டீர்கள். த லிபரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மேனேஜிங் யுவர் தாட்ஸ். அதான் புத்தர் சொல்றார். புத்தர் என்ன சொல்றார்? லிபரேஷனுக்கான பாதைய தானே சொல்றாரு. லிபரேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் மேனேஜிங் யுவர் தாட்ஸ் அவ்வளோதான். மனதை ஆளுமை செய்தல். அப்போ மனதை ஆளுமை செய்ய முடியாம தான் நெறைய ஆன்மீக மார்க்கங்கள் திணர்றாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்டின்னா, டைவர்ஷன்ஸ்குள்ள போறாங்க. டைவர்ஷன்ஸ். இந்த பக்கம் கெட்டவன் இருக்கான்டா. நம்ம இந்த பக்கமா போயிருவோம். வாங்கண்ணே இந்த பக்கமா போவோம். அவன் அந்த பக்கமா வந்துருவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? இறைவழிங்கிறது அந்த பக்கமே போவோம். அவனை எப்படி டீல் பண்றதுன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ண வேண்டாம். பைபாஸ் பண்ண வேண்டாம். அவனை எதிர்கொள்ளுவோம். அவன் எங்க இருந்து வந்தான்னு திங்க் பண்ணுவோம். அவனுடைய பலம் என்னன்னு திங்க் பண்ணுவோம். அவனுடைய பலகீனம் என்னன்னு திங்க் பண்ணுவோம். அவன் திரும்ப நம்ம வழியில வரவே கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இதுதான் இறைவழி. மற்ற ஆன்மீக மார்க்கங்கள் என்ன? ஸ்கிப் பண்றது. ஸ்கிப் பண்றது. கடைசியா அவன் ஆஸ்பத்திரியில உங்கள மீட் பண்ணுவான். மாட்னியா? அப்படின்னு சொல்லிட்டு. கெட்ட பதிவுகளை பலமிழக்கச் செய்யாத வரை, அவைகள் நம்மை சகல திசைகளிலும் பின்தொடர்ந்து நம்மை இடைமறிக்கும். அதனால எதிர்கொள்ள வேண்டும். இறைவனுடைய உதவியோடு, இறைவன் நமக்கு அளித்த ஞானங்களின் உதவியோடு அவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ, இப்ப நம்ம பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்வதில் நாம் இப்போது பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலேயுமே நம்ம 3 விஷயங்கள். கண்களை மூடியிருப்பதன் மீது கவனம். உடலை உறுதியான அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். இந்த 3 தவிர எதுவுமே நம்ம மைண்ட்ல ஓடக்கூடாது. இந்த முதல் படிய அடைந்து கொண்டிருக்கும்போது. அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா, நம்பர்ஸ் அடிப்படையில மூச்சை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த இந்த பேக் டூ பேசிக்ஸ் செஷன்ஸ்ல நீங்க இத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தியானம் கைகூடும். ஸோ இப்போது நாம் தியானம் தொடங்கலாம். அடுத்து ஒரு 15, 20 நிமிடங்கள் உறுதியான
தியானத்தில் நாம் ஈடுபட இருக்கின்றோம். தியானத்தினுடைய முதல் படியை மட்டும் மேற்கொண்டால் போதுமானது. கண்களை மூடியிருங்கள். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வையுங்கள். புற உலகம் எங்கிருக்கிறது? அக உலகம் எங்கிருக்கிறது? புற உலகத்திலிருந்து விடுபட்டு அக உலகத்திற்குள் நுழைதலுடைய முதல் படி கண்களை மூடுதல். அக உலகத்திற்குள் நுழைந்தாலும் புற உலகம் நம்மை ஈர்க்கும், வெளியே இழுக்கும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்தும் போது நம்முடைய அகநிலை பயணம் சற்றே பலமாக முன்னே செல்லும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்துங்கள். உடல் முழுக்க கவனம் செலுத்தி தலை, தோள்பட்டை, இரு கைகள், மார்பு, வயிறு, முதுகு, இரு கால்கள், அனைத்து பாகங்களிலும் கவனம் செலுத்தி அங்கே எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாத முற்றிலும் தளர்வான ஒரு அசைவற்ற நிலையை நிறுவுங்கள். அசைவே இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இறுக்கம் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய அகநிலை பயணத்துக்கு உடல் அளிக்கக்கூடிய நிபந்தனையற்ற ஆதரவு, மிக பலமான உறுதுணை தான் அதிட்டானம். இதை நீங்கள் சரியாக பேணிக்கொண்டால் அக உலகில் நிலை பெறுதல் என்பது லேசானதாக மாறும். அதிட்டானாவை பேணிக்கொண்டு உணருங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம் நிகழட்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு. மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வை மேற்கொள்ளுங்கள். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு மூச்சும் பிரத்யேகமாக நமக்காக படைக்கப்பட்டது. நம்முடைய படைப்பாளன் நமக்காக இதை படைத்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் கவனியுங்கள். தியானத்தின் முதல் படியில் அழகிய தன்மையில் நிலை பெறுங்கள்.
மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஒரு மூச்சையும் தவற விடாதீர்கள். இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற உணர்வு கவனத்தை வலிமைப்படுத்தும். அதையும் மீறி எண்ணங்களுடைய தொந்தரவு இருக்குமானால் அதிட்டானாவின் மீது கவனம் செலுத்துங்கள். அல்லது கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் செலுத்துங்கள். இறை உணர் சுவாசம் அழகானதொரு உணர்வு நிலை. இதில் நிலை பெறுங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பெரும்பான்மை மக்கள் பணம், இன்வெஸ்ட்மெண்ட், நாலேஜ், டெவலப்மெண்ட்ஸ், சொத்து, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. பிஸ்னஸ் இதுன்னு, அரசியல், இது வாரு, நிறைய. நம்ம ஒரு பக்கம் உணர்வு, அமைதி, சமாதானம், ஞானம், தூய்மை அடைதல், நம்பிக்கையை பலப்படுத்துதல், மறுமை, இறை பொருத்தம், இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது தப்பு இல்லை, ஆனால் அது ரொம்ப மிகைச்சு இது ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது. இது அடிப்படையாக வச்சு அதெல்லாம் பேசிக்கலாம். அமைதி தரக்கூடிய பொருளாதாரம், அமைதி தரக்கூடிய வளர்ச்சி, அமைதி தரக்கூடிய அரசியல், இறை பொருத்தத்திலான வாழ்க்கை, இறை பொருத்தத்திலான டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் முக்கியமாக பேசணும். இதை பேஸ் பண்ணி உலகம் சார்ந்த விஷயங்களை பேசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு உலக மக்கள் இதை பற்றி யாரும் பேசுறதில்ல. அமைதி, சமாதானம், உணர்வு, நம்பிக்கை, இறை பொருத்தம், மனதை தூய்மைப்படுத்துதல், மனதை ஆளுமை செய்தல், மறுமைக்காக இந்த வாழ்க்கையை வாழுதல், இந்த தாட்ஸ்லாம் பெரும்பாலான மனிதர்கள் இல்லை. இதில் இருக்க வேண்டும். இதில் நின்று உலகத்தில் என்ன வேணா நீங்கள் பண்ணிக்க. அந்த ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த உலகத்துக்காக தான் இந்த உலகமே. அப்போ அந்த உலகத்தில் அருள் இல்லைன்னா இடமே இல்லை. அப்போ அந்த உலகத்துக்காக தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் அருள் தானே மெயினாக இருக்கணும். அப்போ பொருளும் இருக்கணும். அப்போது அந்த பொருள் அருளுடன் கூடியதாக இருக்க வேண்டும். பொருள் ஈட்டுதலை கொண்டு பொருள் ஈட்டுதல் வழிமுறையில் நாம் அருளை ஈட்டிக் கொள்ள வேண்டும். அந்த திருக்குறள் ஆழமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் ஒரு அழகான உண்மை புரியும். அதனால் அமைதியின் அடிப்படையில், சமாதானத்தின் அடிப்படையில், இறை பொருத்தத்தின் அடிப்படையில் உலக வாழ்க்கையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இதுதான் மீனிங்ஃபுல் லைஃப், பொருள் நிறைந்த வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதில் தாட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்றைக்கி நம்ம பேசணும். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. தேங்க்யூ வெரி மச்.